வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா பிரபல முன்னணி இயக்குனர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா சினிமா திரையுலகத்தில் எதிர்பாராத நிறைய பிரபலங்களினுடைய இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. கொரோனா காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்குமே நிறைய முக்கிய பிரபலங்களினுடைய எதிர்பாராத இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவந்துச்சு. அந்த வரிசையில் இப்போது நடிகர் சரத்குமார் அவர்கள் நடித்து வெளிவந்த மாயி, திவான் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்குன பிரபல இயக்குனர் சூரிய பிரகாஷ் அவர்கள் தான் உயிரிழந்து போயிருக்காரு. ராஜ்கிரண் நடித்த மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் KV பாண்டியன். அதுக்கப்புறமா அவருடைய பெயரை சூரிய பிரகாஷ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களை இயக்குனார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நடிகர் சரத்குமார் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்தில் முழுக்க முழுக்க ஒரு கிராமத்து பின்னணி கொண்ட கதாபாத்திரத்தில் முதிர்ச்சியான நடிப்பை வெளிப்படுத்தின மாயி அப்படிங்கிற திரைப்படமாகட்டும், அடுத்ததாக அவர் இரட்டை வேடத்தில் நடித்து கலக்குன திவான் அப்படிங்கிற திரைப்படமாகட்டும், இப்படி 2 திரைப்படங்களை சரத்குமார் அவர்களுக்கு வெற்றி படமாக கொடுத்துருக்காரு. மாயி, திவான் மட்டும் இல்லாமல் அதிபர், வருசநாடு உள்ளிட்ட பல திரைப்படங்களை சினிமா திரையுலகத்தில் இவர் இயக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் இன்று அதிகாலை மாரடைப்பால் அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது வெளிவந்திருக்கு. சூரிய பிரகாஷ் அவர்களினுடைய மறைவுக்கு நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய நடிப்பில் வெளிவந்த மாயி, திவான் ஆகிய திரைப்படங்களை இயக்குன அருமை நண்பர் சூரிய பிரகாஷ் அவர்களினுடைய மறைவு செய்தியானது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதற்கு முந்தைய தினம்தான் அவருடைய தொலைபேசியில் இவர் உரையாற்றியிருக்காரு. நிலையற்ற இந்த வாழ்க்கையில் அவருடைய மறைவு ரொம்ப பெரிய பெரும் துயரத்தில் ஆழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்காரு. அவரை பிரிந்து வாழக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய ஆள்களை தெரிவிச்சிருக்காரு. அவருடைய ஆன்மா இறைவனில் இளைப்பாறணும் அப்படின்னு நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் சூரிய பிரகாஷ் அவர்களினுடைய இறுதிச் சடங்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கோட்டை அருகே எடப்பட்டியில் நடைபெறவுள்ளதாக சொல்லியிருக்காங்க. மாயி, திவான் உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை இயக்கி தமிழ் சினிமா திரையுலகத்தில் முன்னணி இயக்குனராக ஒரு காலகட்டத்தில் வலம் வந்த இயக்குனர் சூரிய பிரகாஷ் அவர்களினுடைய மறைவுக்கு தமிழ் சினிமா பிரபலங்கள் பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க.